தீபாவளி திருநாளை முன்னிட்டு சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு சிறப்பாக பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து முனையத்திலிருந்தும் மாதாவரம் பேருந்து முனையத்திலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. நேற்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஆய்வு மேற்கொண்டோம். இன்றைக்கு கோயம்பேடு பேருந்து முனையம் இப்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கோயம்பேட்டிலிருந்து பெங்களூருக்கு 25 நடைகள் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதேபோல் ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வழியாக கும்பகோணம், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, பாண்டிச்சேரி, கடலூர் ஆகிய பகுதிகளுக்கு 135 பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படுகிறது. அதேபோல் வேலூர், தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஒசூர், செய்யாறு பகுதிகளுக்கு 180 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கோயம்பேட்டிலிருந்து இன்றைக்கு 340 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதேபோல் கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் சென்று அங்கிருந்து பேருந்தை பிடிப்பதற்கு பொதுமக்களுக்கு வசதியாக 2 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து என்ற வகையில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. 250 லிங்க் சர்வீஸ் என்ற வகையில் அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. எனவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொதுமக்கள் இங்கிருந்து செல்வதற்கு எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கான பேருந்து வசதிகள் செய்யப்படுகிறது. நேற்றிலிருந்து துவங்கியிருக்கின்ற இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கம் இன்று பொதுமக்கள் கூடுதலாக சென்னையிலிருந்து கிளம்புவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நேற்றே கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் சென்றிருக்கின்றார்கள். பொதுமக்கள் இன்றைக்கும் நாளைக்கும் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கின்ற நிலையில் தேவையான அளவிற்கு போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கூட்டம் அதிகமாகுது, மக்கள் அதிகமான வெளியேறும்போது சிறப்பு எக்ஸ்ட்ரா பேருந்துகள் இயக்குறதுங்க. நம்ம ஏற்கனவே இருந்தது போல இல்லாமல் இப்போ தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து இயக்குகிறோம். அது உங்களுக்கு தெரியும். அதே போல் மாநகர பேருந்து தேவையான அளவிற்கு இருக்கிறது. அவற்றையும் சிறப்பு பேருந்துகளாக, ஏன்னா இரவு நேரத்தில் யாரும் சென்னையில் பயணிக்க போவதில்லை, அந்த பேருந்துகள் இரவு நேரத்தில் மற்ற பகுதிகளுக்கு எடுத்து பயன்படுத்தப்படும். எனவே பொதுமக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணிக்கலாம். அதேபோல் முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை கடந்த ஆண்டுக்கு விட முந்தைய ஆண்டு குறைவாக இருந்தது. கடந்த ஆண்டே கூடுதலாக இருந்தது. இந்த ஆண்டு அதைவிட கூடுதலாக இருக்கிறது. அதை விட இன்னும் சொன்னோம்னா ஒரு நாளில் கூடுதலாக பதிவாகிறது என்கின்ற கணக்கில் 85,000 பேர் இன்றைக்கு முன்பதிவு செய்தார்கள். இது நேற்று இரவு நிலவரம். அதேபோல் இன்றைக்கு ஒரு நாள் சென்னையிலிருந்து மாத்திரம் 50,000 பேர் முன்பதிவு செய்து சொந்த ஊருக்கு செல்வதற்கு முன்பதிவு செய்திருந்தார்கள். இந்த முன்பதிவு எதை காட்டுகிறது என்றால், பொதுமக்கள் படிப்படியாக தனியார் பேருந்திலிருந்து பொது போக்குவரத்திற்கு, நம்முடைய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கு வருகிறார்கள் என்பது காட்டுகிறது. சார், இப்போ இந்த 5 இடங்களில் நம்ம பேருந்து இயக்கம் வழக்கமாக, ஏன்னா இப்போ 3 நாளாக குறைச்சிருக்கிறோம். பேருந்துகள் நம்ம அதிகமாக விட்டாலுமே இந்த டிராஃபிக்னால அந்த பேருந்துகள் வர்றது போட்டு என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கோம்? இல்லை, 5 இடங்களாக இருந்தாலும் அது சென்னை மாநகரத்தின் உள்ளிருந்து தான் நம்ம போயிட்டு இருந்தோம். இப்போ கிளாம்பாக்கம் வந்ததுனால நம்ம சென்னை மாநகரத்துடைய நெரிசல் குறைகின்ற அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இங்கிருந்து மாநகர போக்குவரத்து கழகம் பல்வேறு இடங்களிலிருந்தும் கிளாம்பாக்கத்திற்கு தேவையான அளவிற்கு பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றோம். மழை காரணமாக சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல், அதேபோல் கார்கள் நான் நேற்று வேண்டுகோள் விடுத்திருக்கோம். ஏற்கனவே கூட்டம் நடந்த போது வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். கார்கள், பைக்குகளை பொறுத்தவரை தாம்பரம் சாலையை, செங்கல்பட்டு சாலையை பயன்படுத்த வேண்டாம். அவர்கள் ஈசிஆர் வழியாகவோ ஓஎம்ஆர் வழியாகவோ செல்லலாம். ஈசிஆர் ஓஎம்ஆர் வழியாக சென்று மகாபலிபுரத்தில் திரும்பினா நேராக செங்கல்பட்டும் போகலாம். இல்லைனா திருக்கிழக்குன்றம் வழியாக கருங்குழி போய் ஏறிவிடலாம். அப்படி போகின்ற பொழுது அவர்களும் நெரிசல் இல்லாமல் போகலாம், பேருந்துகளுக்கும் நெரிசல் ஏற்படுத்தாமல் இருக்கலாம் என்கின்ற வேண்டுகோளை வைத்தேன். அதைத்தான் மீண்டும் இன்றைக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா மதியத்திலிருந்தே ஒரு பக்கம் தீபாவளிக்கு பொருட்கள் வாங்க வருகிறவர்கள், துணி வாங்க வருகிறவர்கள் என்று மக்கள் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சொந்த ஊருக்கு செல்கிறவர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு வசதியாக ஈசிஆர் ஓஎம்ஆரை பயன்படுத்துமாறு கார் வைத்திருப்பவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.